அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு, கடக ராசிக்கு இந்த பிறப்போட பர்பஸ் என்ன, நீங்க ஏன் இந்த வாழ்க்கையில கடக ராசிங்கிற ஒரு ராசியில பிறக்கணும், இதுக்கான காரணம் உங்களோட பலம் பலவீனம், அதையும் தாண்டி உங்களோட தசாவின் அடிப்படையில் உங்களோட வாழ்க்கை எப்படி அமையும், நீங்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அல்லது பரிகாரங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போது, எப்போது இருக்கிற மாதிரி ராசி பலன் வீடியோவா இல்லாம ஏன் இந்த கடகராசி அப்படிங்கிற ஒரு புதுமையான நோக்கத்தோட இந்த வீடியோ இருக்க போகுது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உண்டான டைம் ஸ்டாம்பை கீழே கொடுத்துருக்கோம், நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது ராசியா வரக்கூடிய கடக ராசி ஒரு அற்புதமான சரராசி. அப்புறம் பெண் மற்றும் நீர் ராசியாகவும் இது வரும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இது வந்து ராசியோட குணம். அந்த ராசியில மனிதர்களாகிய நம்ம எதுக்கு பெறப்படுத்திருக்கிறோம்? இந்த பிறவில ஏன் கடகராசி? ஒரு மேஷ ராசியா இருக்கலாம், ரிஷப ராசியா இருக்கலாம், ஏதாவது ஒரு ராசியா இருக்கலாம்ல, ஏன் கடகராசி? அதுக்கான காரணங்கள் என்ன, நம்மளோட பலம் பலவீனங்கள், நம்மளோட முற்பிறப்பு ரகசியங்கள், இதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபர்ஸ்ட், இந்த கடகராசியில நம்ம ஏன் பிறந்திருக்கோம்? இந்த கடகத்தோட முதல் குணமே என்னன்னா பிறருக்காக வாழ்றது. நம்ம இயல்பாவே நம்மளோட முற்பிறவியில நமக்காக வாழ்ந்திருப்போம். அதனால இந்த பிறவியில பிறருக்காக வாழ்றதுக்காக தான் கடகராசியில நம்ம பிறப்படுகிறோம். அதாவது கலியுகத்திற்கு ஒரு கடகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை, ஜோதிட பழமொழி. கலியுகத்துல பிறக்கணும்னா கடகராசியா பிறக்கணும், இல்லைன்னா கடக லக்னமா பிறக்கணும். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு பொதுமை அல்லது சமுதாய குணம் அல்லது சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது மிக அதிகமா இருக்கும். மிக அதிக சக்தி படைச்சவங்க கடகராசி. அதே சமயத்துல அந்த தாயுள்ளம், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய குணம், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற குணம். எப்போதுமே சாதகமான விஷயங்களை மட்டும் தான் பார்ப்பீங்க, பாதகமான விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஈவன் ஒரு கெட்டவரை கூட அவரோட நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய தன்மை கடகராசிக்கு அதிகமா உண்டு. அது அந்த அன்னம்னு சொல்லக்கூடிய பழங்காலத்து ஒரு பறவையை சொல்லுவாங்க இல்லையா, பால்ல இருந்து தண்ணியை பிரிக்கக்கூடிய கலை, அது தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்கும் இல்லையா, அந்த குணம் படைத்தவங்க கடகராசிக்காரர்கள். சிலர் அதுல மாற்றம் இருக்கலாம், அதுதான் ஜோதிட அடிப்படையில் ஒரு பெரிய விந்தை. அதாவது ஒரே ராசியா இருந்தா கூட ஏன் அந்த குணம் மாறுது அப்படின்னா, ஜாதக அடிப்படையில் சில குணங்கள் மாறலாம், தசாபுத்தியின் அடிப்படையில் மாறலாம். ஆனா அதெல்லாம் விதி விலக்கு. விதின்னு பார்க்கும்போது கடகத்தோட குணம் அன்னப்பறவை போலதான், நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை தள்ளி விடக்கூடிய பழக்கம் அதிகமா இருக்கும். இயல்பாவே உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா மத்தவங்களுக்காக வாழ்றது. இது என்னடா பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இதுதான். இதன் மூலமா தான் நீங்க சந்தோஷம் அடைய முடியும். உங்களோட பலமே நீங்க மத்தவங்களுக்கு செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி பொது விஷயங்கள், அதாவது உதாரணத்துக்கு ஒரு சங்க தலைவரா இருப்பாரு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவரா இருப்பாரு, சமுதாயத்துல ஒரு முக்கிய ஒரு பொறுப்புல இருப்பாரு, அரசியல் வட்டாரங்கள்ல நிறைய கடகராசிக்காரர்கள் இருப்பாங்க. பொது நலன், குறிப்பா அது வந்து ஒரு கட்சி சார்ந்த நலனாவோ இல்ல அரசியல் சார்ந்த நலனாவோ இல்லாம மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயல்பான குணம் படைத்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் கடகராசியா இருப்பாங்க. இதுல வளர்பிறை தேய்பிறைங்கிற வித்தியாசம் இருக்கு, நான் அதை தசாபுத்திகள்ல சொல்றேன். இயல்பான கடகராசியோட தன்மை இதெல்லாம் ஓகே தாங்க. அப்போ நாங்க ஏன் கஷ்டப்படுறோம்? நாங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறோம், எல்லாருக்கும் நன்மை செய்யறோம், ஏன் எங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில இவ்வளவு துயரங்கள் கஷ்டங்கள்லாம் துரத்தி அடிக்கி? அதாவது நம்ம ஒரு வாக்குல இந்த உலகத்துல பழகுறோம், இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதிர்கொள்ளும் கடகராசியோட குணங்கள். ஆனா உலகம் நம்மள அப்படி எதிர்கொள்ளாது இல்லையா? புரிதுங்களா? அங்கதான் அந்த கான்ஃபிளிக்ட் வருது. நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சமூகம் நம்மள யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. அதுதான் கடகத்தோட பெரிய பிரச்சனை. உங்க வாழ்க்கை முழுதுமே பாருங்களேன், ஒண்ணு உங்க குடும்பம் உங்களை யூஸ் பண்ணும், உங்க சொந்தக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, உங்க வேலையில உங்களோட பாஸ் யூஸ் பண்ணுவாரு, இல்ல உங்களோட கொலீக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு தொழில் பண்றதா இருந்தா நம்மளோட கிளைண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் இன்னொருத்தட்ட போய் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட ரொம்ப இலகுவா வாங்கிட்டு போவார். அதாவது உதாரணத்துக்கு நீங்க குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருப்பீங்க அல்லது நல்ல சர்வீஸ் கொடுப்பீங்க, ஒன்று உங்களை விட அவருக்கு தான் லாபம் அதிகமா இருக்கும், உங்களோட கிளையண்ட்டுக்கு. புரியுதுங்களா? இப்படி நம்மள ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. இது ஒரு தன்னை மீறி ஒரு வீரியத்தை நோக்கி போகும்போது அது நம்மளால தாங்க முடியாத ஒரு தன்மைக்கு போயிருது. புரியுதுங்களா? அதனாலதான் அந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே. அதே மாதிரி கணவன் மனைவி, இயல்பாவே கடகமும் சரி சிம்மமும் சரி பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் கிடையாது. காரணம் பாருங்களேன், 7ஆம் அதிபதியா சனி வருவார். கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி, இந்த ராசிகள்ல சொல்றேன், கடகராசிக்கு சிம்ம ராசிக்கும். உங்களுக்கு 7ஆம் அதிபதியா மகரச்சனி, சிம்மத்துக்கு 7ஆம் அதிபதியா கும்பச்சனி, ரெண்டுமே சனி தான். எப்படி பார்த்தாலும் அது வந்து சந்திரனுக்கும் சனி பகைவர் தான், சூரியனுக்கும் சனி பகைவர் தான். அதனாலேயே ரொம்ப விட்டு கொடுத்து போனா கூட குடும்பத்துல பெரிய மரியாதை அப்படிங்கிறத நம்ம கடகராசிக்காரர்கள் வீட்டுல எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு தூரதிஷ்டம் தான். ஆனா ஒரு விஷயத்துல ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைகள். காரணம் என்னன்னா 5ஆம் அதிபதியா செவ்வாய், அவரே 10ஆம் அதிபதியாவும் வருவார். உங்க குழந்தைகளால நிமிர்ந்து நிற்கக்கூடிய, குழந்தைகள் உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பை கடகராசி இயல்பாவே பெற்றிருக்காங்க. சில பேருக்கு சோதனை காலமா மோசமான திசைகள் நடக்கும்போது பிள்ளைகளே நம்மளை வந்து
எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இதுவும் முதலே சொன்ன மாதிரி கடகத்தோட பொதுவான குணம் அது கிடையாது. உங்களோட ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த விஷயங்கள் மாறலாம். ஆனா இயல்பா மனைவியை விட, உங்க கணவரை விட, உங்க குழந்தைகள், அதாவது நம்மளோட வாரிசு நம்மளை தாங்கி குடிக்கக்கூடிய ஒரு தன்மை இயல்பாவே கடகராசிக்கு அதிகமா இருக்கும். அப்புறம் அம்மா மேல உயிரே வச்சிருப்பாங்க. ஏன்னா இயல்பாவே கடகம் சந்திரனோட அம்சம் இல்லையா? தேய்பிரை சந்திரன்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அம்மாவால நமக்கு பெரிய நன்மைகள் இல்லை. அது இப்படி கூட மீன் பண்ணலாம். அம்மா நமக்கு சப்போர்ட் பண்றதை விட நம்ம சகோதரர்களுக்கோ இல்ல அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள், நம்மளை கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காம போறதுக்கான அதிக சான்சஸ் இருந்திருக்கலாம். இதே வளர்பிறை பௌர்ணமியில பிறந்திருந்தீங்கன்னா அம்மா ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஒரு நல்ல அம்மா, ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் இடையில. இதுவும் நீங்க நிறைய பேர் உங்க ஜாதகத்துல கவனிக்கலாம். அப்பா வழியில ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பார். ஏன்னா பாக்கியாதிபதியா குரு இருக்கிறதுனால ஒரு நல்ல வழிகாட்டி. ஆனா அங்கேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். பரம்பரை வழியில சில பிரச்சனைகள். ஏன்னா 6ஆம் அதிபதியா குரு இருக்காரு இல்லையா? சொத்து தொடர்பான நிறைய பிரச்சனைகள்ல சிக்கிறது கடகம் தான். நிறைய சொத்து இருக்குங்க, ஆனா அது எதையுமே அனுபவிக்க முடியல. நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். இப்படிலாம் நிறைய கடகராசிக்காரங்க இருப்பாங்க. காரணம் என்னன்னா அந்த 6ஆம் அதிபதியா கான்ஃபிளிக்ட், அதாவது 6ஆம் இடம்னாலே நோய், கடன், எதிரி, குறிப்பா எதிரி. ஏன்னா 6ஆம் அதிபதியா குரு வராரு பாருங்க. கடகத்துக்கு 6க்கும் 9க்கும் குரு அதிபதி. ஒரு சுபகிரகம் 6ஆம் அதிபதியா வந்தா முதல்ல அந்த 6ஆம் இடத்தோட காரகத்தை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு காரகத்தை செய்யும். அதன் அடிப்படையில் நிறைய சொத்து வில்லங்கம், வீட்டில் அந்த முரண்பாடுகள், சொந்தக்காரங்களை எதிரியாக கூடிய நிலைமை, இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் நிறைய பார்ப்பீங்க. இது நான் இன்னொரு உதாரணத்துக்கும் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதியா செவ்வாய், சனிலாம் வர்றவங்களுக்கு நேரடி எதிரிகள் இருப்பாங்க. தோளுக்கு தோல் நின்று சண்டை போடக்கூடிய அந்த எதிரிகள். ஆனா இதெல்லாம் மறைமுக எதிரிகள். ஏன்னா குரு சுபகிரகம் இல்லையா? கூட இருந்துட்டே குழி பறிப்பாங்க. புரியுதுங்களா? மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய நிறைய எதிரிகள் அப்படிங்கிறது கடகராசிக்கு அதிகம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில கடகத்தோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த கடகராசியில பிறந்துட்டீங்க, அந்த கடகம் என்ன சர்வ் பண்ண இந்த உலகத்துக்கு வந்திருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு ஐடியா தான் இது. இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தசா புத்தி. நம்ம என்னதான் இந்த ராசி பலன் அது இதுன்னு நம்ம சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு, ஒரு பயணம் இருக்கு இல்லையா? இந்த பயணம் அல்லது அனுபவம், அந்த வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தசாபுத்திகள் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. அதன் அடிப்படையில் இந்த தசாபுத்தியை நம்ம பார்க்கும்போது இயல்பாவே கடகத்துல மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல தான் நீங்க பிறந்திருப்பீங்க. அதன் அடிப்படையில் கடகராசிக்கு இயல்பா முதல்ல வரக்கூடிய தசை, அதாவது புனர்பூஷத்துல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா குரு தசை வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு இயல்பாவே நன்மை, முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? குருவோட முதல் பாதி பெரிய அளவுக்கு நன்மை செய்யாது, 2வது பாதி நன்மை செய்யும். இதுல புனர்பூஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மட்டும்தான் சின்ன வயசுல ஒரு 10 வயசுக்குள்ள குரு தசை வரும். அதனால அது பெருசா கவலைப்பட வேண்டாம். அடுத்தது சனி தசை மேஜரா எல்லாருமே பாப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர் மட்டும் பார்க்க மாட்டாரு. சனி ஒரு இள வயசுல வரும். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மிக கவனம் தேவை. சனி உங்க லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 3, 6, 10, 11 இருந்தாருன்னா யோகம். இது நல்ல கவனிங்க. உங்க ராசியில இருந்து இல்ல, உங்க லக்னத்தில இருந்து. இந்த லக்னத்தில இருந்து எப்படி கணிக்கணும் அப்படின்னா, உங்க ஜனனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அதாவது ஜாதக புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதுல ராசி கட்டம்னு ஒன்னு இருக்கும், அம்ச கட்டம்னு ஒன்னு இருக்கும். அதுல ராசி கட்டத்துல போயிட்டு லக்னம் அல்லது ல அப்படின்னு எழுதிருக்கும். அதுல இருந்து எண்ணி வாங்க. எண்ணி வந்த 3, 6, 10, 11 சனி இருந்தார் அப்படின்னா அந்த சனி தசை யோகத்தை கொடுக்கும். இயல்பாவே அது ஒரு 20 வயசுக்குள்ள அந்த சனி தசை முடிஞ்சும். அடுத்தது புதன். இது நிறைய பேர் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தசை. கடகத்துல எல்லாருமே இந்த திசையை பார்ப்பீங்க. ஆயில்ய நட்சத்திரத்துக்காரருக்கு முதல்ல வரும், ஒரு 10 வயசுக்குள்ளே வந்துடும். இந்த புதன் நல்லா இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். இயல்பா புதன் நல்லா இருக்குது எப்படி அப்படின்னா, உங்களோட லக்னத்துல இருந்து 1, 3, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல புதன் இருந்தார் அப்படின்னா மிகச்சிறந்த ராஜயோக பலனா இருக்கும். அந்த இளமை காலம் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த புனர்பூஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மத்தியம வயதுல வரும், அதாவது ஒரு பிரைம் டைம் 30 வயசுக்கு மேல வரும். சூப்பரா இருக்கும். தொழில், வியாபாரம், பெரிய பெரிய சாதனைகள் புரியறது, அறிவினால சம்பாதிக்கிறது, இந்த ஷேர் மார்க்கெட், ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் இந்த புதன் வலுத்திருக்கும். இந்த நான் சொன்ன இந்த காம்பினேஷன் இருக்கும். அடுத்தது கேது தசை. இது ஒரு சட்டிலான தசை, ஒரு ஆவரேஜா இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாது, அதாவது மெட்டீரியலிஸ்டிக்கா ஹெல்ப் பண்ணாது பொருளாதார ரீதியா. ஆனா ஸ்பிரிச்சுவலி நீங்க ஒரு கனெக்ட் ஆக முடியும். இவ்வளவு நாள் நம்ம சனி, புதன் இந்த மாதிரியான மெட்டீரியலை வலு சேர்க்கக்கூடிய பிளானட்டோட தசைகள்ல நம்ம வந்துட்டு கேது மாதிரியான ஒரு ஆன்மீக கிரகம் நம்ம வாழ்க்கையில வரும்போது இந்த வாழ்க்கையை பத்தின புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். சமூக சிந்தனை, பொதுநலம், இப்படி நம்ம மைண்ட் போக ஆரம்பிக்கும். சூரியன் வலுவா இருக்கிறவங்க அரசியல்வாதி இப்படிலாம் போக ஆரம்பிப்பாங்க இந்த கேது தசையில. நிறைய பேர் ஆன்மீக நாட்டங்கள் வரும். கேது கெட்டிருந்தார் அப்படின்னா மனம் பேதலிக்கும், புத்தி பேதலிக்கும், தேவையில்லாத மன அழுத்தம், அப்படியே நம்மளை தனிமைப்படுத்திக்குவோம். நம்ம தனிச்சு விடப்படுவோம், ஏதாவது இதுல நடக்கும். ஆனா கேது இந்த இடங்கள்லாம் இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் என்ன இடம் அப்படின்னா 1, 3, 5, 9, 11 இந்த இடங்கள்ல கேது இருந்தார் அப்படின்னா பெருசா பிரச்சனைகள் இல்ல. ஓரளவுக்கு நீங்க சுமூகமா கடந்துடலாம் கேது தசையை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் சுக்கிர தசை மிக ஒரு முக்கியமான தசை. ஒரு 40, 45 வயசுக்கு மேல வரும். மிக அற்புதமா இருக்கும். அது சுக்கிரன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தான். அந்த நேரத்துல என்ன அதிகபட்ச பிரச்சனைகள்னா ஹெல்த் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும். குரு மாதிரியே ஒரு முக்கியமான சுபகிரகம் சுக்கிரன் உங்களுக்கு லக்ன யோகரா இல்லைன்னா கூட சுக்கிரன் நன்மையை செய்வார். அதுதான் சுக்கிரனோட தன்மை. அதன் அடிப்படையில் சுக்கிரன் மிக நல்லா இருக்கணும் அப்படின்னா அவர் 1, 2, 4, 5, 7,
7, 9, 10, 11 இந்த இடங்கள்லாம் அவர் இருக்கலாம். பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லயுமே சுக்கிரன் இருக்கலாம். அவருக்கு பிடிக்காத இடங்கள் அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா 3, 8 மட்டும் தான். 12 கூட அவருக்கு மறைவிடம் கிடையாது. ஈவன் 6 கூட மறைவிடம் கிடையாது. 3, 8ல மட்டும் லக்னத்திலிருந்து இருந்தார் அப்படின்னா அது மனைவியால, நீங்க பெண்ணா இருந்தீங்கன்னா உங்க கணவரால, இல்லைன்னா மற்ற எதிர்பாலினத்தால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த இடங்கள் எல்லாமே லக்னத்திலிருந்து அப்படிங்கிறதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான திசைகள் தான். இந்த சந்திரன் மட்டும் கண்டிப்பா வளர்பிறை சந்திரனா இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை ஒளி மிகுந்ததா இருக்கும். இல்லைன்னா நம்ம கஷ்டப்பட்டு சாதிப்போம். அதாவது நான் வந்து தேய்பிரையில பிறந்துட்டேன் அல்லது அமாவாசை சந்திரன் கடகராசியில நான் பிறந்துட்டேன், என் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம எல்லா விஷயத்தையும் கஷ்டப்பட்டு அடைவோம். அதாவது வேர்வை சிந்தி அந்த உணவை பெறுத மாதிரி. இன்னொருத்தர் வந்து அப்படியே ஏசி கார்ல வந்து இறங்கி அந்த உணவை பெறுவார், பௌர்ணமியில பிறந்தவர். இதே நம்ம அமாவாசையில பிறந்திருக்கோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை சாதிப்போம். ஆனா சாதிப்போம், புரிதுங்களா? அதுதான் விஷயம். இதுல இன்னொன்று, இந்த அமாவாசையில பிறந்தவங்க எல்லாருமே தூரதேசசாலிகளா இல்ல. அமாவாசையில பிறந்த நிறைய பேர் கோடீஸ்வரர்களா இருக்காங்க. பௌர்ணமியில பிறந்த நிறைய பேர் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. இதுலயும் மாற்றங்கள் இருக்கு. இங்கதான் ஜனனகால ஜாதகம் வருது. அப்ப என்னதாங்க சொல்றீங்க? எல்லாமே ஜனனகால ஜாதகம் சொல்றீங்களே, அப்ப இதுக்கு என்னதான் வேலை? இது இந்த வீடியோவோட கண்டென்ட்டே என்ன அப்படின்னா, உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃபை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. நீங்க தான் ஆய்வு பண்ண போறீங்க, நான் ஒரு வழிகாட்டி. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க ஜாதகத்துல தேடணும். இது ஒரு தேடலை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி தானே தவிர இது தீர்வு கிடையாது. இந்த வீடியோட இறுதி பாகத்துக்கு நம்ம வந்துட்டோம். கடகராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கை செழுமையா இருக்கிறதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில பரிகாரங்கள் அல்லது வழிமுறைகள், உங்களோட வாழ்வியல் நெறிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலே சொன்ன மாதிரி கடகத்தோட இயல்பான குணமே உதவி செய்தல் தான். நீங்க மற்றவங்களுக்காக வாழும்போது கடவுள் அல்லது பிரபஞ்சம் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களோட விஷயங்களை, உங்களோட சேலஞ்சஸை அவங்க எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? அதை நீங்க எப்போதுமே மைண்ட்ல வச்சிருங்க. மற்றவங்களுக்காக நம்ம செய்யறோம், ஐயோ இது வீண் விரயமா ஆயிருமோ, நேர விரயமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். மற்றவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதை மைண்ட்ல எப்போதுமே வச்சுக்கோங்க. ஏன்னா சந்திரன் வந்து கண்ணாடி மாறிங்க. இந்த சிம்பு படத்துல ஒன்று சொல்லுவார்ல, நான் கண்ணாடி மாதிரி, நீ நல்லவனா இருந்தா நான் நல்லவனா இருப்பேன், நீ கெட்டவனா இருந்தா நான் கெட்டவனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சந்திரனை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு தகுந்த 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த சந்திரனோட குணம். புரியுதுங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வாழ்க்கையை நீங்க வந்து ஒரு கண்ணாடி மாதிரி பார்த்துக்கிட்டீங்கனாலே இந்த கடகராசியோட பிறப்பை நம்ம கொண்டாட முடியும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, கணவன் அல்லது மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு கவனம் தேவை எப்போதுமே. இது வந்து எல்லா ராசிக்கும் சொல்லுவேன், கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் கொஞ்சம் அதிக கவனம் தேவை. காரணம் என்னன்னா, உங்களுக்கு இயல்பாவே கடும் பகைவர்களான சனி வந்து 7ஆம் அதிபதியா வருவார். இதுலயும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா இது வந்து சில நேரங்களில் ஜனனகால ஜாதகத்துல நல்ல இடங்கள், நல்ல பாவங்கள்லாம் 7ஆம் இடத்தோட சம்பந்தப்படும் போது ஒன்றும் பெரிய கவலையெல்லாம் இருக்காது. மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் கடகராசிக்கு பெரிய அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லாம, இல்லைன்னா இவங்க டாமினேட் பண்ணுவாங்க, இல்ல அவங்க டாமினேட் பண்ணுவாங்க, ஒரு டாமினேஷன் மிஞ்சி நிற்கும் அந்த அன்பு காட்டிலும். அதை நான் பார்த்த வரைக்கும் ஈவன் என்னோட பார்வை கூட தவறா இருக்கலாம். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மூணாவது என்ன அப்படின்னா, நிறைய தான தர்மங்கள் பண்றது. நான் அதை முதல்ல சொல்லியிருக்கேன், மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நமக்கு எதிரியே வந்து சனிதான். 7ஆம் அதிபதியா சனி வராரு. பிளஸ் அவருக்கு இன்னொரு இடம் இருக்கு இல்லையா, கும்பம், அட்டமாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு கடுமையான பாவகத்தையும் அவர் தான் இயக்குறார், சனிதான். அப்படிங்கும்போது நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். குறிப்பா சனிக்கிழமை தோறும் ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள், இந்த மாதிரி அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வரும்போது இயல்பாவே நம்ம வாழ்க்கையை செழுமையாக்கி நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வதோட மட்டும் இல்லாம உலகமே நமக்காக இயங்கக்கூடிய ஒரு விந்தையான ஒரு அனுபவத்தையும் நம்ம பெற முடியும். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.